கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆனால் அதோடு கூட இன்னும் வசனம் சொல்லுகிறது, இன்னும் ஒரு படி அழுத்தமாக, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் யார் கூப்பிட்டாலும் அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எந்த இக்கட்டு நேரத்திலும், எந்த ஆபத்து நேரத்திலும், எப்படிப்பட்ட நபர்கள் தெய்வமே இயேசுவே என்று சொல்லி யார் கூப்பிட்டாலும் கூட அதை கேட்கிறார். ஆனால் அதே நேரத்தில் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான மனதோடு கூட ஆண்டவரை பார்த்து அப்படி மனது உருகி உண்மையோடு நம்ம கூப்பிடும் பொழுது, அப்பா பிதாவே இயேசுவே என்று சொல்லி உண்மையா நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அதற்கு சமீபமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார், பக்கத்தில் வந்து விடுகிறாராம். அப்போ மற்றவர்களுக்கு என்ன? மற்றவர்களுக்கு தூரத்திலிருந்து பதில் கொடுக்கிறார், தூரத்திலிருந்து பதிலை அனுப்புகிறார். ஆனால் உண்மையாக கூப்பிடுறவங்களுக்கு அவர் பக்கத்தில் வந்துடுறாரு, விடுவிப்பதற்காக, ரட்சிப்பதற்காக, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து ரட்சிப்பதற்காக, பலவீன சுகவீன நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்றி சுகத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் சமீபமாய் வந்து விடுகிறார். பிரியமானவர்களை, நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடுறோம், அவரை கூப்பிடுறோம், அவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆனால் யாருக்கு சமீபமாய் இருக்கிறாராம்? உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. எலியா உடைய ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளது என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போது ஏன் அது மிகுந்த பலனுள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் மற்றவங்களாம் ஜெபம் பண்ணால் அதுக்கு பலன் இல்லையா? அந்த ஜெபத்துக்கு பலன் இல்லையா? அது தேவ சமூகத்தை போய் எட்டாதா? நீதிமானாக இருக்கும் பொழுது அவங்க ஜெபம் உண்மையுள்ள ஜெபமாக இருக்கிறது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தால் கூட பாருங்களேன், கர்த்தரை நோக்கி அவர் உண்மையாக ஜெபம் பண்ணதை நம்ம பார்க்கின்றோம். ஆகாப் ராஜாவை பார்த்து அவர் சொன்னார், நீர் சீக்கிரமாக ரதத்தை பூட்டி வேகமாக போய்விடும், இல்லை என்றால் மழை உம்மை தடுத்து நிறுத்தி விடும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை வராமல் பஞ்சம் இருக்குது, மழை வராமல் இருக்குது. ஆனால் எலியா மழை வரும் அப்படின்னு சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். அப்படி சொல்லி அவர் என்ன பண்ணுறாராம்? அவர் போய் கர்மேல் பர்வதத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணுகின்றார். அவர் முகம் தரை மட்டும் படும்படியாக தன்னை தாழ்த்தி தனித்து போய் தேவ சமூகத்தை நோக்கி உண்மையாக கூப்பிடுறார். பாருங்களேன், அப்போ பார்த்தீங்கன்னா 7 முறை அப்படி ஊக்கமாக உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்படியே பாருங்க, மழை வராமல் அடைக்கப்பட்டிருந்த வானம் உள்ளங்கை அளவு மேகத்தை காண்பிக்கின்றது. பாருங்களேன், உள்ளங்கை அளவு மேகம் தோன்றின உடனே பெரும் மழையின் இரைச்சல் கேட்கும் என்று சொல்லி, அதே போல பாருங்களேன் ஒரு பெரிய மழை வந்ததை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். புதிய ஏற்பாடில் ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையாக சொல்லுகின்றார். அதாவது தன்னை தாழ்த்தணும் என்பதற்காக ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். பரிசேயன் ஆயக்காரன் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவதில் அவர்களுக்குள்ள எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன். அப்போது அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி, உண்மையாய் தாழ்த்தி தேவனை பார்த்து ஜெபம் பண்ணின உடனே அந்த ஆயக்காரன் தான் கிருபையை பெற்றுக்கொண்டு செல்லுகின்றான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார், நமக்கு கிருபை அளிக்கின்றார், நம்ம எல்லாவித இக்கட்டுகளிலிருந்து நம்ம விடுவிக்கின்றார், நம்முடைய ஜெபத்தை உடனே கேட்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் கூப்பிடுகிற யாவருக்கும், அதாவது காக்கை குஞ்சுகள் முதற்கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவைகளுக்கு ஆகாரம் அளிக்கிறீர் ஐயா. ஆனால் இங்கு கூப்பிடுகிற யாவருக்கும், அதோடு கூட உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் ஆண்டவர் என்று எழுதியிருக்கிறபடி, நீர் ஆண்டவரை உடைய பிள்ளைகள் உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு சமீபமாய் வந்து விடுகின்றேன் ஆண்டவரே. அவர்களுக்கு அற்புதத்தை செய்கின்றேன். நீர் அப்படியே உடைய பிள்ளைகள் உண்மையாய் தேட உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.